அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். தெரியாமல் சொல்லியிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. ஆக கோவை மேற்கு மாவட்டத்தில் 100க்கு 80% வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சி என்பதை 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றும் சொல்லுகிறார். இது ஏன்னா உடனுக்குடன் பதில் கொடுத்தா தான் பத்திரிகையில வரும். என்ன கிருஷ்ணகிரியில திருப்பூர் மாவட்டத்தை பேசிட்டு நீ நினைப்பீங்க, ஆனா பத்திரிகையில தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுகின்றது. அதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாக தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி இங்க பேசுறேன். திருப்பூர் மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, 2 மாநகராட்சியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உடுமலைப்பேட்டையில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கின்றோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில கொடுத்திருக்கிறோம். அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற பொழுது 3வது குடிநீர் திட்டம், அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 4வது கூட்டுக்குடி திட்டம், இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். பாலங்கள் நிறைய அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் மனதிலே இடம் பிடித்த அரசு அதிமுக அரசு. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100க்கு 100% வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும். ஸ்டாலின் அவர்களே, 2021 100க்கு 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் தமிழகத்தில் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டாராம். அந்த எரிச்சல்ல தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் போட்ட திட்டம் எதுக்காவது மக்களுக்கு உதவுகின்ற திட்டமா இருக்குதா? நலங்காக்கும் திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின். எப்போ 4 ஆண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு 7 மாசம் தான் ஆயுட்காலம் இருக்குது. அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கும் திட்டம். ஸ்டாலின் அவர்களே, இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைய தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறீங்க. இது அதிமுக கொண்டு வந்த திட்டம் ஸ்டாலின் அவர்களே. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடிக்கின்ற நாடகம். இன்னொன்று, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு விளம்பரத்தை அடித்து இது துவக்கோலாக்கின்றிருக்கிறார். இதில் என்ன 46 பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த 46 பிரச்சனைகளை அங்கங்க வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மனு மூலமாக கொடுத்தா அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படுமா? இது நடக்குமா?
இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள், மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல். அடுத்த ஆண்டு தேர்தல் நட இருக்கிறது. இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா கண்டறிந்திருக்கிறார். ஆக ஸ்டாலினே ஒத்துக்கொள்கிறார், 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பது என்று ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார். அப்படின்னா இந்த ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி கும்பகரண ஆட்சி தானே. இது உண்மைதான் நாம் பேசுறோம். அவர்கள் அச்சிட்டு வெளியிட்ட இந்த தாள் நாம் அச்சடிக்கல, அவர்களே அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. தொடக்க விழா கண்டுக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பது என்று இன்றைய முதலமைச்சர் இப்பதான் மக்களுடைய பிரச்சனை கண்டறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அரசு தேவையா? இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம தொலைக்காட்சி பார்ப்போம், பத்திரிகையில பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்ன, பத்திரிகை ஊடகத்தில் கொலை நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பார்க்கின்ற பொழுது கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கிற நாளே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை செய்தி இதுதான் தலைப்பு செய்தியா வந்துகிட்டு இருக்குது. இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு ஆத்தூர்ல, எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல 3 நாளைக்கு முந்தி ஒரு பட்டம் பகல்ல ஒரு நகை கடையில் ஒரு 2 பேர் போய் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது கையில ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிக்கிறாங்க, நகை தூக்கிட்டு ஓடுறாங்க பட்டம் பகல்ல. உடனே அங்க இருக்கிற மக்கள் துரத்தி பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆக பகலையே கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு அதுதான். அப்படின்னா காவல்துறை காவலர் பணிபுரிகின்ற காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 மதுரை நாகைபுரம் காவல் கிரேட் 1 போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொள்றாங்க. பிப்ரவரி 5 சென்னை குற்றப்புலனாய்வு எஸ்ஐ விஜய் பாஸ்கர் மகனின் தாக்கில் படுகாயமடைந்து மரணம். மார்ச் 19 சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலைய கிரேட் 1 மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்டோ ஓட்டுநரால் எரித்து கொலை. மார்ச் 27 மதுரை முஸ்லிம்பட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தால் கல்லால் அடித்து கொலை. ஜூலை 25 சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் நண்பருடன் தகராறில் தலையில் அடிபட்டு மரணம். ஆகஸ்ட் 5 திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் தந்தை மகன் பிரச்சனை விசாரணை போது கழுத்தறுக்கப்பட்டு கொலை. காவலருக்கே இப்படி நிலைமை, மக்களை யாரு பாதுகாக்கிறது? இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது. குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறையுடைய அச்சம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது. சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல. அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு விட்டது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது. இன்றைக்கு இந்திய அளவில் தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில் எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது. அந்த விருதை தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில் வாங்கினோம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா மற்றும் பல போதைப் பொருட்கள் பல்வேறு உருவத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்குது.
இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் தாராளமா கிடைக்கிறது. போதைப் பொருள் இருந்த மாநிலமா தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன, பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.